ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து நம்ம பிரீடர் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டோட ஃபியூச்சர்ஸ் அண்டு சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரீடர் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஃபார்மில் நடக்கிற எல்லா மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பண்ணலாம். டெய்லி நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் லைக் எவ்வளோ எக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து மேல் அண்டு ஃபீமேல் இன்றைக்கி மார்ட்டாலிட்டி ஆகிருக்கு, எவ்வளோ மேல் அண்டு ஃபீமேல் இன்றைக்கி ஃபீடு சாப்பிட்ருக்கு. ஸோ இதை வந்து உங்களோட ஸ்டாண்டர்டோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து எத்தனை ஹவுஸில் போர்ட்ஸ் இருக்குது, அதோட ஏஜ் என்ன, ஓப்பனிங் போர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, இன்றைக்கி மார்ட்டாலிட்டி என்ன, சேம் லைக் இன்றைக்கி க்ளோசிங் போர்டர் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ஃபீடும் எவ்வளோ சாப்பிட்ருக்கு, ஸ்டாண்டர்ட் எவ்வளோ இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ சாப்பிட்ருக்கு, அதே மாதிரி உங்களோட எக்கும் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ஸ்டாண்டர்டுக்கு அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி உங்களோட லேயர் போர்டு, க்ரோயர் போர்டு, ப்ரூடிங் போர்டை நீங்கள் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் பிரித்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபார்மில் நடக்கிற எக்கை வந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண எக்கை நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமருக்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஓன் ஹேச்சரிஸ் இருக்குன்னா நீங்கள் இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எவ்வளோ எக் வந்திருக்கு, எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபீடு நம்ம கொடுத்தோம், எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ போர்ட்ஸ் காலையில் இருந்துச்சு, மார்ட்டாலிட்டி போக எவ்வளோ போர்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் இருக்குங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எக்கு கிரேடிங் பண்ணலாம். நம்மக்கிட்ட வந்து இப்போது எல்லா எக்கையும் எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேட் பண்ணுவோம். எதெல்லாம் செலெக்ஷன் எக் அப்படிங்கிறது, அந்த செலெக்ஷன் எக்கை மட்டும் நம்ம ஹேச்சரிக்கோ அல்லது வந்து ஹேச்சரி கஸ்டமர்ஸ்க்கோ நம்ம சேல் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் எக்கு கிரேடிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஸோட கிரேடிங். இந்த போர்ட்ஸ் கிரேடிங் வந்து நீங்களோட செக்கில் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் கிரேட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அது வந்து அந்த கிரேடிங்கை நீங்கள் வந்து சிஸ்டம் ஃபுல்லாகவே நம்ம சிஸ்டமில் பண்ணலாம். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சாம்பிளிங் எடுத்து கிரேட் பண்ணுறீங்க. அடுத்தது வந்து சாம்பிளிங்கில் பார்த்துட்டு ஒவ்வொரு மேல் அண்டு ஃபீமேல் சாம்பிளிங் பார்த்துட்டு எத்தனை டைப் ஆஃப் கிரேடு பிரிக்கிறீங்க, மேலுக்கு எத்தனை கிரேட் இருக்குது, ஃபீமேலுக்கு எத்தனை கிரேட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அந்த கிரேடில் எவ்வளோ போர்ட்ஸ் நீங்கள் வந்து பிரிச்சிருக்கீங்க. ஃபைனலாக எல்லாத்தையும் பாடி வெயிட் எடுத்து இந்த கிரேடுக்கு எவ்வளோ போர்ட்ஸ் இருக்குன்னு எவ்வளோ பிரிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வீக்லி பாடி வெயிட் எடுப்பாங்க. அந்த பாடி வெயிட் எத்தனை டைம் எடுத்திருக்கீங்க, எத்தனை வீக்கு. நெக்ஸ்ட் ஃபீடு ப்ரோக்ராம் செட் பண்ணுவோம். இப்போ ஏ கிரேடில் இருக்கிற பேர்டுக்கு நம்ம அதே மாதிரி ஃபீடை மெயின்டைன் பண்ணுவோம். பி கிரேடு சி கிரேடில் இருக்கிறதால கொஞ்சம் ஃபீடை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ரீசன் வந்து யூனிஃபார்மிட்டி கொண்டு வர்றது. ஸோ அதனால் நம்ம ஃபீடு ப்ரோக்ராம் எந்த மாதிரி செட் பண்ணுறோம், நம்மளோட ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணிங்கிறது. ஃபைனலாக பார்த்தோம்னா இந்த கிரேடிங்கில் எவ்வளோ யூனிஃபார்மிட்டி வந்திருக்குங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் கிரேடிங்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட சப்ளை செயினை மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சப்ளை செயின் அப்படின்னா நமக்கு வந்து ஃபீடு வந்து 1 டன் இருக்குது. நமக்கு வந்து 1 டன் வந்து ஒரு 2 டேஸ்க்கு வரும் அப்படின்னா இன்னும் நமக்கு ஃபீடு வேணும்னு நீங்கள் ஒரு ஆர்டர் போடணும். அதை வந்து உங்கள் சூப்பர்வைசர் இண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி அந்த இண்டென்ட்டை பர்ச்சேஸ் ஆர்டரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து நம்ம அக்கௌண்ட் ஸ்ட்ரீமில் ஃபண்ட் அவைலபிலிட்டி பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்ளையருக்கு அனுப்புவீங்க. சப்ளையர் அதை பார்த்துட்டு மெட்டீரியல் அனுப்புவார். அந்த மெட்டீரியலுக்கு நம்ம ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் நம்ம எவ்வளோ வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம், எவ்வளோ சப்ளையர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஃபார்முக்கு ரீச் ஆகிருக்கு, அந்த ஃபார்ம் எந்தெந்த இடத்துல இருக்குது, நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணுங்கிற அந்த சப்ளை செயின் நீங்கள் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபீடு ப்ரோக்ராம் செட் பண்ணி உங்களோட ஃபீடு வந்து இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக நீங்கள் செட் பண்ணி இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கேஷன் ஷெடியூல்ஸ்னு இருக்குது. இந்த மெடிக்கேஷன் ஷெடியூல்ஸில் வந்து நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஆன் டிமாண்ட், இன்னொன்று வந்து மெடிக்கேஷன் ஷெடியூல். இந்த ஷெடியூல்ஸை வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்ன இப்போது பேட்ச் வாங்குறப்ப நமக்கு ஷெடியூல் கொடுப்பாங்க, இந்தந்த டேட்டில் நீங்கள் வேக்சின் பண்ணணும்னு. ஸோ அந்த ஷெடியூலை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வேக்சின் போட்டிருக்குன்னு கொடுக்கலாம். இன்னொன்று வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆர் ஏதாவது நம்ம வந்து இமீடியட்டாக ஒரு மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன் டிமாண்ட் என்ன மெடிக்கேஷன் கொடுத்துருக்கீங்கிறத பார்த்து இந்த பேட்சுக்கு நம்ம எவ்வளோ மெடிசனுக்கு இது பண்ணியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேட்ச் வைஸ் பிஎன்எல். பேட்ச் வைஸ் பிஎன்எல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பேட்ச் விட்டதுலேருந்து நமக்கு டோட்டலாக மார்ட்டாலிட்டி எவ்வளோ ஆயிருக்கு, மேல் அண்ட் ஃபீமேல், ஹியூமிலிட்டி மார்ட்டாலிட்டி எவ்வளவு, ஃபீடு எவ்வளோ சாப்பிட்ருக்கு மேல் அண்ட் ஃபீமேல், சேம் லைக் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எக்கு வந்து எவ்வளோ டைப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, மெடிக்கேஷன் எந்த டேட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதுக்கான காஸ்ட் என்ன, இந்த பேட்சுக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து சேல்ஸில் வந்து நமக்கு இந்த இது ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து இந்த பேட்ச் பின்றால் இல்லைங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேட்ச் டு பேட்ச் உங்களால் கம்பேர் பண்ண முடியும். ஃப்ளாகோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து இன்னொரு ஃப்ளாகை வந்து நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட சம்மர் அண்ட் வின்டருக்கு 2 ப்ரொஃபைல் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே இப்போது சம்மரில் வர்ற போர்ட்ஸ் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது, வின்டரில் வர்ற போர்ட்ஸ் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரைஸிங் போனீங்க அப்படின்னா பேசிக் பேக்கேஜில் உங்களோட ஃபார்மில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பேசிக் அக்கௌண்ட்ஸும் நீங்கள் கவர் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து 12,000 மந்த்லி பே பண்ணுற வேண்டியது வரும். ஆக்சுவல் ரேட்டில் வந்து உங்களோட ஃபீடு மில் ப்ளஸ் ஹேச்சரி வந்துடும். ஸோ அதுக்கு வந்து தனி ப்ரைஸு. ப்ரொஃபஷனலுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன வேணும்னா கான்ட்ராக்ட் வேலை மேனேஜ்மெண்ட் அந்த சப்ளை செயின் வந்துடும். இது வந்து உங்களோட ப்ரொஃபஷனலில் வரும். என்டர்பிரைஸில் வந்து உங்களோட பிஸ்னஸ் ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கஸ்டமைஸ்டு ரிப்போர்ட்டு இன்டெகிரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட பிரீடர் ஃபார்மோட சொல்யூஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே இன்னொரு டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா 1-on-1 கான்வர்சேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படின்னா
நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா support@poultry.care அப்படிங்கிற இமெயிலுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.